இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு பக்காவான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் நீங்கள் இட்லி தோசை செய்யறதா இருந்தால் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு இல்லைனா துவரம் பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் போல் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 போல் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 7-8 பூண்டு பல்லி, இதுவும் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்போவே ஆட் பண்ணால் பருப்பை நல்லா கழுவி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு, வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு, பூண்டும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்திரிக்காய் மட்டும்தாங்க ஆட் பண்ணணும், வேறு எந்த காய்கறியும் ஆட் பண்ணாதீங்க. இது கூடவே நம்ம ஒரே 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணியாச்சுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் காய் ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு எப்பவும் போல் நான் 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த காயில் இருக்கிற தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு ஃபுல்லாகவே கடைஞ்சிடலாங்க. கத்திரிக்காய்லேருந்து எல்லாமே கடைஞ்சி எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம பருப்புலேருந்து வடித்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க. இப்போ இது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு நல்லா விடிஞ்சுருட்டுங்க. இது கூடவே நம்ம சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணுங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நான் குழம்பு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ குக்கர்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலச்சியும் ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு திக்னஸாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இதே அளவுக்கு திக்னஸ் போதும், வேணும்னா கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க, போதும். இது மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஒரு சின்ன கொதியாக வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ சின்ன கொதியாக கொதிச்சிட்ருக்கு. ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு. ரொம்ப சிம்பிளான குழம்புங்க. இட்லி தோசைக்குன்னா அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த சாம்பார் ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் இட்லி தோசை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதுதாங்க செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள்,
மணக்கம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற குழம்புங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் ஒரு 4 இட்லி பூ போல் இட்லி வச்சுக்கோங்க. இட்லி வச்சுட்டு நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றிக்கோங்க. நான் இட்லி ஃபுல்லாகவே குழம்பு ஊற்றிக்க போகிறேன். நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு சக்கையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சட்னி எதுவுமே தேவைப்படாது. இந்த குழம்பு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் நம்ம கடைஞ்சிக்கிறதுனால கத்திரிக்காய்